அத்தா பல்லுலாம் விளக்கியாச்சு, அடுத்து என்ன செய்ய? இல்ல சூரிய உதிக்கிறதுக்கு முன்னாடி போய் குளிச்சுட்டு வா முதல்ல. அண்ணே, இன்னும் வெளியில ரொம்ப பனி அடிக்கி, ரொம்ப குளிரும்னே. சுடு தண்ணி வச்சு குளிச்சுக்கலாம்ல. ஏய், வாய கழுவட்டி. விரதம் வச்சா பச்சை தண்ணில தான் குளிக்கணும். அண்ணன் மார்கழிலேயே பச்சை தண்ணில தான் குளிக்கும். இப்ப மாசிதானே, அதெல்லாம் அண்ணன் சமாளிச்சுக்கும். நம்ம அண்ணன் எதையும் தாங்கும் ஸ்டீல் பாடி டீ. தண்ணிக்குள்ள இருந்து ரொம்ப நேரம் குளிக்காத, சளி பிடிச்சுக்கும். அண்ணா, என்ன எனக்காக நீ இம்புட்டு கஷ்டப்படுமா? என்னல நீ காலையில எழுந்து குளிக்கிறது ஒரு கஷ்டமா? வருஷம் பூரா குளிக்குதான், இந்த ஒரு 3 நாள் கொஞ்சம் சீக்கிரம் எழுந்து குளிக்குதான், அவ்வளவுதானே. அதுல என்ன கஷ்டம் இருக்கு? எனக்கு மட்டும் ஆம்பளை புள்ள பிறந்தா உன் பேரை தானே வைப்பேன். பொம்பளை புள்ள பிறந்தாலும் என் பேரை தான் வைக்கணும், சண்முகின்னு வைக்கணும். கேட்டி, அவனை குளிக்க விடுடி. இல்ல சம்மு, சோப்பு ஷாம்பு எல்லாம் எதையும் போடாம தான் குளிக்கணும், மறந்துடாது. அத்த வருஷம் வருஷம் காவடி தூக்குறதுக்கு முன்னாடி விரதம் இருக்கும்போது அப்படித்தானே இருப்பேன். என்ன புதுசா சொல்லுத? நான் போய் குளிச்சுட்டு வரேன். இல்லை, இந்த ஆளை யார்ல கூடத்துக்குள்ள விட்டது? என்னல செய்ய சொல்லுத? நான் இங்க இருக்கேன், அந்த வீட்டுல நான் இல்லல்ல. காப்பி கொடுன்னு வந்து நிக்கிறாரு, நான் என்ன துரத்தியா விட முடியும்? காப்பி வேணா டீ கடையில வாங்கி கொடுக்க வேண்டியதானே, இல்லண்டா திண்ணிலே உட்கார வச்சு அனுப்ப வேண்டியதானே. எதுக்குள்ள விட்டது? பெரும்பயலே பாரு, நீ விரதம் இருக்கிறது யாருக்காக? என்னோட பேர குழந்தைக்காக தானே. ஏன் வீட்டு வாரிசுக்காக நீ விரதம் இருக்கிறப்ப நான் கூட இருக்காண்டாமா? எது? நான் விரதம் இருக்கும்போது நீரு கூட நிக்குதீரா? நல்ல கதை தான். ஆமாலே, போ போய் விரசலா குளிச்சுட்டு விரதத்தை ஸ்டார்ட் பண்ணு. இல்ல லேட்டு பண்ணா எஃபெக்ட் போயிரு போகுது. எஃபெக்டா? அது என்ன புது எஃபெக்ட்? அது விரதத்தோட எஃபெக்ட சொன்னேன். சூரியன் உதிக்கிறதுக்குள்ள தலைக்கு தண்ணியை ஊத்தணும்ல. போய் குளி போ. அத்த, இந்த ஆள் ஏதோ காப்பி குடிக்க வந்த மாதிரி தெரியல. விரதத்துல ஏதோ கோக்குமாக்கு பண்ணி தடுக்க பாக்குறாருன்னு நினைக்கேன். ஏலே, அந்த மனுஷன் என்ன வேணாலும் செய்யட்டும், நீ போ. நீ உன் விரதத்தை ஆரம்பி. நீ குளிச்சுட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் பூஜை ஆரம்பிக்கணும். நீ போ சாமி.